ஹாய்ங்க. மண்டே டின்னர் பார்த்தீங்கன்னா ராகி அடை தான். இதுக்கு வந்துட்டு மோஸ்ட்டாக முருங்கைக்கீரை போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வாங்கி வச்சிருந்தது வந்து ஸ்பாயில் ஆயிடுச்சுங்க. அதனால் வந்துட்டு கீரையை ஸ்கிப் பண்ணிவிட்டு வெங்காயம், வரமிளகா, எண்ணெய் போட்டு உப்பு போட்டு தாளித்து எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து மாவை மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு வச்சுக்கலாம். நான் ராகி மாவோட ஒரு 1/2 கப் கோதுமை மாவு மிக்ஸ் பண்ணியிருக்கேங்க. ஏன்னா ராகி மாவு வந்து இங்கே நல்லா இருக்காது. ஒரு தடவை நான் சுட்டப்போ ரொம்ப ட்ரையாக இருந்தது. அதனால் வந்துட்டு இந்த தடவை கொஞ்சம் கோதுமை மாவு மிக்ஸ் பண்ணிட்டேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் அரைச்சிட்டு இருக்கிறது வந்துட்டு கொள்ளுக்கு தோசைக்கு தான் அரைச்சிட்டு இருக்கேன். இதுக்கு வந்து 1 டம்ளர் இட்லி அரிசி, 3/4 டம்ளர் கொள்ளு, 1/2 டம்ளர் உளுந்து, வெந்தயம் வந்து 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணி ஊற வச்சு அரைச்சிக்கலாம். ஒரு 8 ஹவர்ஸ் கண்டிப்பாக ஊறணுங்க கொள்ளுக்கு. அடை பார்த்தீங்கன்னா சுட்டு ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா, அதனால எனக்கு அந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு வரலைங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு தண்ணி வந்துட்டு கையில் நம்ம தொட்டு தொட்டு அமுத்து போது தான் நல்லா ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ண